இந்த தவறு செய்யறதா மனுஷ குணம், மன்னிக்கிறது தெய்வ குணம். இப்படியெல்லாம் அட்வைஸ் குடுத்துட்டு ஈஸியா போயிடுவாங்க. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க வேண்டியதில்ல. ரொம்ப சிம்பிள்ங்க. உங்கள ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். அவங்க என்னவோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது கூட மறந்துட்டு, அவங்க பாட்டுக்கும் அவங்க வேலைய பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா, நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? திரும்ப திரும்ப மாசக்கணக்குல, வருஷக்கணக்குல அதே விஷயத்த ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது மனசுல ஓட்டிக்கிட்டே இருப்போம். இது எதுக்கு சமம் அப்டின்னா, தினம் தினம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விஷத்த சாப்பிட்டுக்கிட்டு, அந்த விஷம் நம்மள காயப்படுத்தினவங்கள பாதிக்கும் அப்படின்னு நெனைக்கிறதுக்கு சமம். நம்ப சாப்பிடுற விஷம் நம்மள பாதிக்குமே தவிர, நம்மள ஹர்ட் பண்ணவங்கள பாதிக்குமா? கிடையவே கிடையாது. நம்ப மூளைக்கு உண்மையிலே நமக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குதா? இல்ல நம்மளே கற்பனை பண்ணி அந்த மாரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்கிக்கிறோமா? அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாது அப்படின்னு நெறைய சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால நம்ம மூளை என்ன பண்ணுதுன்னா, நமக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. அளவுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால 24 மணி நேரமும் நம்ம உடம்பு ஸ்ட்ரெஸ்டாவே இருக்கு. அதாவது ஒரு விஷயம் உண்மையா நடக்கல. ஆனா நடக்கிற மாரி நம்ம நெனச்சுக்கிறோம் இல்லையா? அதுவும் நமக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸ உண்டாக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள ஹர்ட் பண்ணவங்க ஜாலியா எங்கேயோ சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா தண்டனை அனுபவிக்கிறது யாரு? நீங்களும் நானும் தான். இந்த மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றது நமக்கும் நம்ம ஹர்ட் பண்ணவங்களுக்குமான அந்த கர்மிக் கனெக்ஷன், எனர்ஜெட்டிக் கனெக்ஷன பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தானே தவிர, அவங்க செஞ்சத நம்ம கரெக்ட்ன்னு அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு அவசியம் இல்ல. திரும்பவும் அவங்கள நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும், ஏத்துக்கணும் அப்படின்னும் அவசியம் இல்ல. இன்னொரு விஷயம், நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நல்லதோ, கெட்டதோ எல்லா விஷயமும் நமக்கு ஒரு பாடத்த கத்துக் குடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த என்னைக்குமே மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பல விதத்திலயும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிட்டு உங்கள ஹர்ட் பண்ணவங்கள மன்னிக்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா, அவங்கள மனசுல நெனச்சுக்கிட்டு ஐ ஃபர்கிவ் யூ அப்படின்னு ஒரு பிங்க் ஹார்ட்டோட போட்டு இந்த எனர்ஜிய கிளைம் பண்ணிக்கங்க. உங்களுக்கும் அவங்களுக்குமான கனெக்ஷன பிரேக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா.